ரீசெண்டா திருத்தணியில நடந்த இந்த சூரஜோட இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல மேஜரா இருக்கக்கூடிய கிரைம்னு பார்த்தீங்கன்னா, பொசஷன் ஆஃப் டெட்லி வெப்பன்ஸ் அண்ட் பப்ளிக் நியூசன்ஸ் மேக்கிங், அதுக்கப்புறம் கன்சம்ப்ஷன் ஆஃப் பேன்டு ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர். இந்த 4 விஷயங்கள் தான் அந்த இன்சிடென்ட்ல இருக்கக்கூடிய மேஜரான கிரைம். பட் இந்த கிரைம் எல்லாம் இந்த செகண்டும் இந்தியால ஏதோ ஒரு மூலையில யாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான கிரைமா தான் நம்ம இதுவரைக்கும் டே டு டே லைஃப்ல வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸ் சேனலா படிச்சிருக்கோம். பட் ஸ்பெசிஃபிக்கா சூரஜோட கேஸை பார்க்குறப்ப மட்டும் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கும். அது போல ஆஸ் எ காமன் மேனா எனக்கும் இந்த இன்சிடென்ட்டை பார்க்குறப்ப ஒரு சில கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் ரைஸ் ஆனிச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு ஏஜே டாக்ஸ். நான் உங்கள் ஏஜே. ஆல்ரெடி சூரஜோட கேஸ்னா அவருக்கு என்ன நடந்துச்சு இந்த டீட்டெயிலாக மோரோவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன் செகண்ட் மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல எனக்கு என்னென்ன கொஸ்டின் ரைஸ் ஆனிச்சு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் டைரக்டாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக எனக்கு ரைஸ் ஆனது என்னன்னா, இந்த 4 பசங்களும் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதாகவும் இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்ல இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வேற வேற ரிப்போர்ட்ல சொல்றாங்க. எப்படி வேணாலும் வச்சுப்போம். இப்போ ட்ரக்ஸே அவங்க கன்சியூம் பண்ணதா வச்சுக்கிட்டாலும், நம்ம இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்துருக்கோம். பட் இந்த கேஸ் இந்த இன்சிடென்ட்டை பார்க்குறப்ப அதுவும் இவங்க வந்து அண்டர் 18ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க. ஸோ இவங்க வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ உண்மையான நிலவரம் என்ன? தமிழ்நாடு வந்து உண்மையாவே வந்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டா மாறிடுச்சா? இல்ல இன்னமும் சின்ன பசங்க கூட கன்சியூம் பண்ற அளவுக்கு ட்ரக்ஸோடைய அந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறதா. இன்னொரு பக்கம் அவங்க லிக்கர் தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அசம்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டாலும், அப்படி பார்த்தாலுமே அவங்க அண்டர் 18 இருக்கிறப்ப அவங்களுக்கு டாஸ்மாக்ல எப்படி அந்த லிக்கர் வந்து சேல்ஸ் பண்ணாங்க? டாஸ்மார்க்ல வந்து சேல்ஸ் பண்றதுக்குன்னு எந்த ஒரு ரெகுலேஷனுமே இல்லையா அப்படிங்கிறதா அது தோணுது. அது மட்டும் இல்லாம ஓவராலா சொசைட்டில இருக்கக்கூடிய மேஜரான கிரைம்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த லிக்கருங்கிறது ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஒன்னு அது வந்து மெயினான விஷயமா இருக்கும். இல்ல அடிஷனல் சப்போர்ட்டிங் ஃபேக்டர். இப்போ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் இந்த லிக்கருங்கிறது மெயினான ஒரு ஃபேக்டரா இருக்கும். நமக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸா இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் வந்து இந்த லிக்கர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கு. ஸோ அப்படி இப்போ சொசைட்டில இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் லிக்கருங்கிறது ஒரு மெயினான ரீசனா இருக்குது அப்படிங்கிறப்ப இதை ஏன் கவர்மெண்ட்டே நடத்தணும்? ஓகேவா? அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு ரைஸ் ஆனிச்சு. அண்ட் 2வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது வந்து இந்தியன் ரயில்வே தான் சொல்லியாகும். ஸோ அப்படிப்பட்ட ரயில்வே பெரிய நெட்வொர்க்ல வந்து ஒரு டெட்லியான வெப்பன்ஸை எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்களால ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி அண்ட் அந்த சூரேஜை வந்து அட்டாக் பண்றதுமே அந்த ஒரு ரயில்வே ஜோனுக்குள்ள தான் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா அப்ப இந்த இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கோடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதா 2வது கொஸ்டின். 3வதா ரைஸ் ஆன கொஸ்டின் என்னன்னா, உண்மையாவே நம்ம எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இருக்கிறோமா அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த பசங்க சூரஜ் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல வந்து ரயில்வே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ இந்த விஷயத்த நம்ம தடுத்திருக்க முடியும். பட் அதுக்கு லாஜிக்கா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தா சூரஜுக்கு நடந்தது அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பர்சனுக்கு நடந்திருக்கும். இல்ல அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க ஒரு 4-5 பேரை அழைச்சிட்டு வந்து அவங்களோட லைஃப் த்ரெட்டனிங் பண்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்குங்கிறதுனால அவங்க அந்த விஷயத்துல இன்டர்ஃபியரே ஆகாம போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீசன் வரும். ஸோ அது வந்து ஒரு லாஜிக்கான ரீசன், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியுது. பட் இந்த பசங்க வந்து இதை முதல் இன்சிடென்ட்டா பண்ணல. இவங்க இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ரீல்ஸா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஒரு சில பேர் லைக் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்டான கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் பார்த்திருக்கிறப்ப அதுல ஒருத்தவங்க கூட வந்து இந்த ரியல் பத்தின கம்ப்ளைண்ட்டை வேற போலீஸ்க்கு கொடுக்கறதுக்கோ இதை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கோ யாருமே பண்ணல. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய ஐடியெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ரீலை வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்க நாலேஜுக்கு இதை கொண்டு போயிருந்தா கூட இன்னைக்கு சூரஜுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்டை வந்து நம்மளால தடுத்திருக்க முடியும். பட் நம்ம யாருமே அதை பண்ணல அப்படிங்கிறப்ப உண்மையாவே நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இருக்கிறோமா, இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் மட்டும் பண்ணிட்டு அதை ஒரு கான்வர்சேஷனா மட்டும் எடுத்துட்டு கடந்து போற ஸ்டேஜ்ல இருக்கிறோமா அப்படிங்கிறதா எனக்கு 3வதா ரைஸான கொஸ்டின். 4வதா ரைஸான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால இருக்கிற இவங்க வந்து தான் சொசைட்டியை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா, இல்ல பப்ளிக் நம்ம இந்த சொசைட்டி தான் வந்து சோசியல் மீடியால உள்ள இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதா கொஸ்டின் எனக்கு ரைஸ் ஆகிறப்ப இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா எது ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத என்னால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அனலைஸே பண்ணவே முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல கண்டென்ட்ல இருந்து நல்லா காட்டுற வரைக்குமான கண்டென்ட் வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்லாம் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூப், இது எல்லாத்தையுமே நம்ம கன்சியூம் பண்றதுனால தான் இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்லாம் வந்திருக்கா, இல்ல இவங்க அந்த விஷயம் கண்டென்ட்டை போஸ்ட் பண்றத நம்ம ஜஸ்ட் எல்லாருமே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த சொசைட்டில ஒரு பொண்ணு வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு சோசியலான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் இதே சொசைட்டி தான். அதே போல அந்த பொண்ணு வந்து ஒரு சரியான ட்ரெஸ் பண்ணாம இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் போடுறப்ப அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதும் இதே சொசைட்டியா தான் இருக்குங்கிறப்ப இதுல யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கிறதே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் இந்த இன்சிடென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னா, யூஸ்வலா வந்து இந்த மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர் இந்த மாதிரியான கேசஸ்லாம் நடக்கிறப்ப அது அடுத்த நாளோ அன்னைக்கு ஈவினிங்கோ தான் நமக்கு நியூஸா வரும்.
பட் இந்த இன்சிடென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸப்ஷனல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க வந்து அந்த அட்டாக் பண்றப்பயே வந்து அதை வீடியோவா எடுத்து அதை ரீல்ஸாவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த பசங்களை வந்து ஒரு ட்ரக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதை விட சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க போடுறத நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நம்மளாம் கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுட்டு இருக்காங்களாங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த பசங்க வந்து இந்த மாதிரியான ரீல்ஸா ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்பே நம்மள யாராவது அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை அப்போஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோவை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு வந்திருந்தாலோ இந்த மாதிரி இந்த பசங்க வந்து இந்த மாதிரி ரீல் பண்றதோ இல்லை அப்படின்னா இந்த இன்சிடென்ட்டை பண்றதுக்கான வாய்ப்புகளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கோமா, இல்லை நம்மளால தான் சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதா அந்த கொஸ்டின். லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்ல வந்து ட்ரக்ஸ் சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோ அதே போல ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா போலீஸோட ப்ரெஸ் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டுமே இவங்க அட்டாக் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நார்த் இந்தியனா இருக்கிறதும் அங்க ஒரு ரீசனா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுல இருந்து எனக்கு ரைஸ் ஆன கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேசிசம் அப்படிங்கக்கூடிய டைட்டில்ல கேஸ்ட் பேஸ்டான ரேசிசத்தை நம்ம ஏத்துக்கல, அண்ட் ரிலிஜியன் பேஸ்டான ரேசிசத்தை நம்ம ஏத்துக்கல, அண்ட் கலர் பேஸ்டான ரேசிசம் இங்க கிடையாது. இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு அங்க ஒன்று இங்க ஒன்று அப்படி நடந்தாலும் இதுல டோட்டலா தமிழ்நாடு இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துற அளவுக்கு வந்து நம்ம எந்த கேட்டகரியும் இல்லை. பட் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட், இப்போ சுச்சுவேஷன், சொசைட்டி போயிட்டு இருக்கக்கூடிய நிலவரத்தை பாக்குறப்ப நம்ம வந்து ரீஜியன் பேஸ்டான இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் பேஸ்டான ஒரு ரேசிசத்தை நம்ம ஃபாலோ பண்றோமா, இல்ல அதை நோக்கி நம்ம மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதா எனக்கு ரைஸ் ஆன கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகிறதுக்கு இந்த இன்சிடென்ட் மட்டுமே காரணம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டயத்துல நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த நார்த் இந்தியன் வடக்கன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுங்கிறது வந்துருச்சு. அண்ட் அவங்க மேல வந்து ஒரு 0.% ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இப்போ ஹோட்டல் எல்லாம் பாக்குறப்ப அவங்க வந்து நம்ம ஊர் ஆளுங்க ஒழுங்கா சர்வ் பண்ணல, லெத்தாஜிக்கா பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க மேல நம்ம காட்டக்கூடிய எமோஷன் அப்ரோச் இது வந்து வேறையா இருக்கு. அதுவே ஒரு நார்த் இந்தியன் வந்து அதே விஷயத்த தப்ப பண்றப்ப அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ற விதம், அவங்க மேல நம்ம காட்டக்கூடிய எமோஷன்ங்கிறது வேற விதமா இருக்கு. ரோட்டு பாட்டையில போட்டிருக்க கடை, அதுக்கப்புறம் வந்து தோலை அந்த பெல்ட் பூட்டு இதெல்லாம் வித்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பானிபூரி கடை, இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து பெரிய லெவல அவங்கள வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ற மாதிரி பண்ணனாலும் சின்ன சின்ன கமெண்ட்ஸ், சின்ன சின்ன ரேக் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை இப்பயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம ஊர்ல வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் இருக்கும், நார்த் இந்தியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, அங்கதான் ரொம்ப காசு கம்மியா இருக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்கெனிங் பண்றப்ப ஒரு சில டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். இப்ப நம்ம ஊர் ஆளுங்க வந்து கடை வச்சிருக்கிறப்ப அங்க பார்கெயின் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய அப்ரோச்சும், இன்னொன்னு நார்த் இந்தியன் கடையில இருக்கக்கூடிய கடைகள் இந்த ஜாமான் வாங்குறப்ப அங்க பார்கெனிங் பண்றப்ப அப்ப கொடுக்கக்கூடிய அப்ரோச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாருமே அது மாதிரி பண்ணல அப்படின்னாலும் ஒரு சில நபர்கள் வந்து அந்த மாதிரி பண்றதை இப்ப ரீசெண்ட் டயத்துல நிறையவே பார்க்க முடியுது. அப்ப நம்ம சொசைட்டி வந்து ரீஜியன் வைஸான ஒரு பார்ஷியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை நோக்கி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இல்ல ரைஸ் ஆகுது. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்போதுமே வந்து அந்த ஐடியாலஜியை சொல்ற அந்த லீடரா இருக்கட்டும், அந்த பொலிட்டிஷியனா இருக்கட்டும், அவங்க அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது வேற விதமா இருக்கும். அதே ஐடியாலஜியை ஆஸ் எ காமன் மேனா, ஆஸ் எ பப்ளிக்கா நம்ம ஹேண்டில் பண்றப்ப அது வேற விதமா இருக்கும், வேற விதமான இம்பாக்டா இருக்கும். நீங்க வேர்ல்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்ட்ரி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஜெர்மனியா இருக்கட்டும், யூஎஸ்ஏ இருக்கட்டும், இல்ல வந்து ரஷ்யாவோட இதா இருக்கட்டும், எஜிப்தா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து ரொம்ப பிரைஸ் பண்றது மாதிரியான இருக்கக்கூடிய ஐடியாலஜி எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பப்ளிக்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாமே அதை சொல்லக்கூடிய அந்த லீடர்ஸ், அந்த பொலிட்டிஷியன் எப்படி ரொம்ப காஷனாகவும் கரெக்டாகவும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதே போல ஆஸ் எ பப்ளிக்கா நம்மளும் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் சொசைட்டியில் நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த சூரஜோட கேஸை பார்க்குறப்ப எனக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் தான் ரைஸ் ஆனிச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, இதுக்கான சொல்யூஷன் யார் தருவா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆஸ் எ ஃப்ரெண்டாக உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த இன்சிடென்ட்லேருந்து உங்களுக்கும் இது மாதிரியான ஏதாவது கொஸ்டின் ரைஸ் ஆனிச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸில் வந்து ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் கீழே சொல்லுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.